சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, மாமா கிட்ட கேட்டா மட்டும் தான் தெரியும். ஆனா டேடி அப்படி இல்லையே, என் மேல நல்லா தானே பாசம் வச்சிருக்காரு. மம்மி தான் அடிக்கடி எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேற இருக்காங்க. எதை நம்புறது, எது உண்மை, எது பொய், எதுவுமே தெரிய மாட்டேங்கி. ஹாய் அஞ்சலி. வாடா அன்பு. அம்மா என்ன இங்க வந்து உட்காந்துட்டேன்? இல்ல சும்மாதான் அன்பு. ஏன் ஃபேஸ்லாம் டல்லா இருக்கு? தலைவலிக்குதா? இல்ல அன்பு. அப்புறம் என்ன அஞ்சலி, ஃபேஸ் டல்லா இருக்கு? இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. டவுட்டா? என்ன டவுட்டு? உனக்கு பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கா? இருக்கே. அறிவுக்கு? ஆமா, அவனுக்கும் இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த டவுட்டு? இல்ல சும்மா தான் கேட்டேன். ஸ்கூல் படிக்கும்போது பெர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க தானே? ஆமா லூசு, 10th அப்புறம் 12th பப்ளிக் எக்ஸாமுக்குலாம் கண்டிப்பா வேணுமே. அன்பு, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு பெர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாது. அப்படியா? ஏன் உங்க டேடி மம்மி எடுக்கலையா? தெரியலையே. ஸ்கூல் படிக்கும்போது கேட்டிருப்பாங்கல்ல, என்ன பண்ணீங்க? நான் வீட்டிலே பிறந்ததா சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன, வீட்டில் பிறந்தா எப்படி பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க முடியும்? முடியாதா? ஆமா லூசு, ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா மட்டும் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனா தெரியல, வீட்டுல பிறந்தாலும் அந்த டேட்டு டைம்லாம் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வாங்கலாமான்னு தெரியலையே எனக்கு. இப்ப என்ன பிரச்சனை? உனக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லாததுதான் பிரச்சனையா? ஆமா. லூசு, காலேஜே முடிக்க போற, அப்புறம் என்ன ஜாப்புக்கு தானே, அதெல்லாம் தேவைப்படாது. இதுக்கெல்லாம் போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காத. போ, எந்திரிச்சு போ. அன்பு அறிவுக்கெல்லாம் கூட பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கு. ஆனா எதுக்கு நமக்கு இல்ல? அஞ்சலிமா. மாமா. ஏம்மா படிக்கட்டுல வந்து உட்கார்ந்துருக்க? அடிக்க வெயிலுக்கு ரூம்ல போய் இருக்க வேண்டியதானே? மாமா, நான் ஒன்று கேட்பேன். நீங்க உண்மையை மட்டும் தான் சொல்லணும். என்னாச்சுமா? என்ன? மாமா. எதுனாலும் தயங்காம கேளுமா. மாமா, எனக்கு எதுக்கு பெர்த் சர்டிஃபிகேட் இல்ல? இது நீ உங்க மம்மி டாடி கிட்ட தான் கேட்கணும். சரி ஓகே, நான் கேட்கறதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். என்னாச்சு உனக்கு? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மாமா. சரி கேளுமா. நான் காலையில பிறந்தனா நைட்டு பிறந்தனா? அது வந்து மாமாக்கு சரியா ஞாபகம் இல்லையே. என்ன மாமா, இது கூடவா மறப்பீங்க? நீங்க தான் தாய் மாமா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா? என்னாச்சு கண்ணு உனக்கு? ஏதோ அப்செட்டா இருக்கியா? உண்மையே சொல்லுங்க மாமா, இவங்க தான் என் மம்மி டாடியா? என்னம்மா திடீர்னு இப்படி கேட்க? இல்ல மாமா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இவங்க என் மம்மி டாடி இல்ல. அஞ்சலி. நீங்களாவது உண்மையே சொல்லுங்க மாமா, நான் யாரு? அது வந்து சொல்லுங்க மாமா, நான் ஒரு அனாதையா? ஐயோ அப்படி சொல்லாதம்மா. அப்போ உண்மையை சொல்லுங்க மாமா, நான் யாரு, என்னோட உண்மையான பேரண்ட்ஸ் யாரு, எல்லாமே சொல்லுங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஐயோ அஞ்சலி, எதுக்கும்மா இப்படி எல்லாம் சொல்ற? ஆமா மாமா, இப்பெல்லாம் அம்மா எது பண்ணாலுமே இனி வெறுக்கிற மாதிரியே பண்றாங்க. யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க மாமா. ஒருவேளை நான் அவங்க தத்து பிள்ளைங்கிறதுனால இனி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களோன்னு தோணுது. ஐயோ அஞ்சலிமா, கோகிலா இவ்வளவு நாள் உன்னைய தத்து பிள்ளை மாதிரியா வளர்த்தா, சொந்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டா. அப்போ நான் தத்து பொண்ணுதானா? ஐயோ கடவுளே, என் வாய்னாலேயே உண்மையை சொல்லிட்டேனே. பரவாயில்ல மாமா, எனக்கு ஆல்ரெடி எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நான் யாரு, என் பேரண்ட்ஸ் யாரு, என்னோட சொந்த ஊர் எது, எல்லா உண்மையும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, சொல்லுங்க மாமா. அஞ்சலிமா, அது வந்து ப்ளீஸ் மாமா, நீங்களாவது என்கிட்ட மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லுங்க. சொல்றீங்களா? இல்லனா நான் யாரு கண்ணுக்கும் தெரியாத இடத்துக்கு போயிடவா? ஐயோ அஞ்சலிமா, அவசரப்படாதம்மா, நான் சொல்றேன். சொல்லுங்க மாமா. ஆமாம்மா, நீ சந்தேகப்பட்ட மாதிரி நீ ஒரு தத்து குழந்தை தான். என்னோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க மாமா? இல்லம்மா, உனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. அப்ப நான் ஒரு அனாதையா? ஐயோ அஞ்சலிமா, உன் வாயினால அப்படி சொல்லாத. மாமா இருக்கேன், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எதுக்குமா நீ அனாதைன்னு சொல்லணும்? இல்ல மாமா, பிறக்கும் போதே அனாதையா தானே பிறந்திருக்கேன். என்னை எங்க இருந்து மாமா எடுத்தீங்க? குப்பை தொட்டிலையா? இல்லம்மா, இல்ல இல்ல, உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் குழந்தை இல்லம்மா. போகாத கோயில் இல்ல, போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல. அப்போ ஒரு டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி ஜோர்னு மழை. அன்னைக்கு தான் கோகிலாக்கு ஹாஸ்பிட்டல்ல கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க. நானு, கோகிலா, உங்க அப்பா 3 பேருமே கவுன்சிலிங் போயிருந்தோம். அப்பதான் உங்க அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துச்சு. என்னோட அம்மாவா? ஆமாம்மா, அன்னைக்கு தாம்மா நீ பிறந்த. இப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்க? இல்லம்மா, உங்க அம்மா இப்போ உயிரோட இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க அம்மா ஒரு மனநோயால பாதிக்கப்பட்டவங்க. பிரசவ வலி வரையும் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நீ பிறந்ததும் உங்க அம்மா இறந்துட்டாங்கம்மா. உங்க அம்மா சைடு இருந்து எந்த ரிலேட்டிவ்ஸும் பார்க்க வராததுனால
உன்னைய ஆசிரமத்துல சேர்க்கறதா பேசிக்கிட்டாங்க. அப்பதான் கோகிலா உன்னைய பார்த்து இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்னு டாக்டர் கையில காலில் விழுந்து எல்லார ப்ரொசீஜரையும் முடிச்சு உன்னைய வாங்கிட்டு வந்தாம்மா. அப்ப என்னோட பேரண்ட்ஸ் இப்போ உயிரோட இல்லையா மாமா? ஏம்மா அப்படியெல்லாம் பேசுற? அதான் மம்மி டாடி இருக்காங்கல்லம்மா. இல்ல மாமா, இவங்க என்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் இல்ல. எனக்கு அப்படி தோணவும் மாட்டேங்கி. சாதாரணமா நான் அன்பு அறிவு கிட்ட பேசினாலே ரொம்ப கோவப்படுறாங்க மாமா. இங்கன்னு மட்டும் இல்ல, எங்க வீட்லயும் பக்கத்துல யார்கிட்டயும் பேசக்கூடாது, எதிர்த்த வீட்டுல பேசக்கூடாது, மாடியில் உள்ளவங்ககிட்ட பேசக்கூடாது, யாருக்கிட்டையுமே பேச விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல மாமா, காலேஜ்ல இருந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணா அஞ்சலி தூங்கிட்டா, அஞ்சலி வீட்டில் இல்லை, அஞ்சலி வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்கிட்ட யாரையுமே பழக விட மாட்டாங்க மாமா. இனி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உங்க அம்மா அப்படியெல்லாம் பண்ணல. எங்க நீ 4 பேர்கிட்ட பழகுனா அவளை விட்டு பிரிஞ்சு போயிருவியோங்கிற பயத்துலதான் உன்னை யாருக்கிட்டையும் பழக விடுறதே இல்லை. உனக்கு விவரம் தெரியாத வயசுல இருந்தே அவ அப்படிதாம்மா. யாராவது உன்னைய கொஞ்சம் வந்தா உடனே தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுவா. யாராவது உன்னைய தூக்குனா கோவம் வந்துடும். மொத்தத்துல உன்னைய தங்கத்துல தாங்கின மாதிரி தாங்கிட்டு இருந்தாம்மா. காரணம் நீ மட்டும்தாம்மா அவ உலகம். எங்க நீ வேற யாரு கூடயாவது பழகுனா இவ மேல இருக்க பாசம் குறைஞ்சிருமோங்கிற பயத்துலதான் உன்னைய யாருக்கிட்டையுமே பழக விடுறது இல்லம்மா. நீதான் உன் மம்மியை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்படியா மாமா? ஆமாம்மா. இப்ப கூட பாரு, எங்க அன்பு அறிவு கிட்டலாம் பழகுனா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாளோங்கிற பயத்துலதான் அவ உன்னை பழக விட்டுருக்க மாட்டா. மற்றபடி உங்க மம்மி எந்த ஒரு கொடுமையும் படுத்தலம்மா. பார்க்க தான் கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்பா, ஆனா குணத்துல தங்கம்மா. உனக்கு விவரம் தெரியாத வயசுலலாம் உன்னை அப்படி தாங்கி பார்த்தாம்மா. அப்படியா மாமா? அப்ப நான் தான் மம்மியை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஆமாம்மா. அப்புறம் அஞ்சலி, உனக்கு இந்த விஷயம் தெரியும்ட்டு கோகிலா கிட்ட காட்டிக்காதம்மா. அவ உசுரையே விட்டுருவா. இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி வச்சது உனக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அவ உயிரோடையே இருக்க மாட்டா. என்கிட்டயும் சத்தியம் வாங்கினா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஆனா நீ என் வாயினாலேயே சொல்ல வச்சுட்ட பத்தியா? சிவா மாமாக்கு? இல்லம்மா, யாருக்குமே தெரியாது. மம்மி டாடிக்கு எனக்கு 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நீயும் யாருக்கிட்டையும் சொல்லாதம்மா. மம்மி கிட்ட இதை பத்தி கேட்காதம்மா. அப்புறம் மம்மி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவாங்க. சரிங்க மாமா. போம்மா, மம்மி கிட்ட போய் பேசு. சரிங்க மாமா. சி, இவ திருந்த மாட்டா, இவ திருந்தே மாட்டா. இவளை பெத்து அவளுக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்ததுக்கு பதிலா கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருக்கணும். முன்னாடிதான் இப்படின்னு பார்த்தா இப்போ புருஷன் நல்ல வேலைக்கு போறாரு, சம்பாதிச்சு கொண்டு கொடுக்காரு, வீட்டை பார்த்துக்கிட்டு பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அடுத்த விஷயத்துல இப்படிதான் தேவையில்லாம மூக்க நுழைப்பா, பேச தெரியாம நிறைய பேசுவா. இனி அவ மூஞ்சிலே முழிக்க கூடாது. சி, என் வயிற்றுலதான் பிறந்தான்னு நினைக்கச்சுல எனக்கு வயிறுலாம் எரியுது. இவ்வளவு ஒரு பிள்ளைன்னு பெத்து விட்டுருக்கேன் பாரு. செந்திரு, வந்துட்டியம்மா? ஆமா, முத்து எங்க? முத்து அப்படியே நீ இறக்கி விட்டுட்டு ஏதோ ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு போயிருக்காமா. சரி சரிம்மா. என்ன இது, காய்கறி மட்டும்தான் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு? பழம் வாங்கணும்னு தானே போனியே? இம்மா எல்லாம் நேற்று வந்த லோடு தான் இருக்கு, இன்னைக்கு 4 மணிக்கு மேலதான் வருமா. அதான் முத்து ஆபீஸ்க்கு போயிட்டு வர வழியில நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். சரிம்மா. அம்மா எதுக்கு ஒரு மாதிரி கோவமா இருக்கா? கோவமா இருக்கேனா? இம்மா எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு அக்காளை வெட்டியே போட்டுருவேன். அக்காவையா? ஏமா என்னாச்சு? வர வழியில அக்காவை பார்த்துட்டு தாம்மா வரேன். அக்காவை பார்த்துட்டு வரியா? நீ ஏமா அங்க போனே? இம்மா அள்ளி முழுகாம இருக்கிறத சொல்லலான்னு போனேம்மா. அவளுக்கு நான் போன் போட்டு சொன்னேனம்மா. ஓஹோ, அதான் அந்த ஆட்டம் ஆடினாலோ? எனக்கு வர கோபத்துக்கு அவளை அங்கேயே கொன்னு புதைக்கணும் போல இருந்தம்மா. ஏமா என்ன சொன்னா? என்ன சொன்னாளா? கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுறாவா? ஏமா அக்கா இப்படி இருக்கா? என்னம்மா சொன்னா? 3 மாசத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போனவ இப்ப எப்படி 3 மாசம் அப்படின்னு கேக்கா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா நம்ம வீட்டு குழந்தையானு. அந்த சனியனுக்கு வாயே அடங்காது. சனியே நான் தான் பெத்து விட்டுருக்கேன் பாரு. அதை என்னம்மா? இல்லட்டி நானும் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏன்டையும் அப்படிதான் பேசினா. இனி அவ மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்ட்டு நான் இருக்கேன். இம்மா இது மட்டும் அள்ளிக்கும் முத்துக்கும் தெரிஞ்சு நான் எவ்வளவு வருத்தப்படுவாவே. அவ புரிஞ்சு பேசுறாளா புரியாம பேசுறாளாமா? இதே இது மத்த ஒருத்தியா இருந்தான்னு வையி, அந்த இடத்துல நான் கொலை பண்ணிருப்பேன். கூட பிறந்ததா இருக்க போய் தப்பிச்சா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாமா. சி, அவளை நம்ம ரத்தன்னு நினைக்கும் போது நமக்கு தான் கேவலமா இருக்கு. இம்மா நான் இனிமே அக்கா மூஞ்சிலே முழிக்க போறதா இல்ல. அவ்வளவுதாம்மா அவ புத்தி. இதுதான் அவ புத்தி, அடுத்த இட தப்பா நினைக்கிறது. அதுக்குன்னு அவியலுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையுமா ரூம் போட்டு காட்ட முடியும்? எனக்கு அப்படியே வாயில ஏதாவது அசிங்கமா வந்திருக்கும். சரி வயசுல மூத்தவளன்ட்டு அமைதியா வந்துட்டேன். கேட்டு விட வேண்டியதானடி? அவ மொபைலை கேட்டா சும்மா இருப்பாளா? இம்மா பூரணி இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம இப்படி அப்படி கேட்போம்? நம்ம அப்படி இருக்கோம். அப்போ அள்ளி மட்டும்
அள்ளியும் உன் மக மாதிரி தானே, நீ சும்மா விட்டுட்டு வந்தது தப்பு. அதனால அவ கொண்ட முடி பிடிச்சு ஆஞ்சிட்டு வந்திருக்கணும். இருக்கட்டுமா, இனி அவ யாரோ நான் யாரோ. என் மருமகளை பத்தி அவ தப்பா, சி என் மகளை பத்தி அவ தப்பா பேசிட்டா. இனிமே அவ மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுமா? எந்த காலத்துலமா இருக்கா அக்கா? அவளை என்னத்துக்கிட்டு இனி அக்கா நொக்கான்னுட்டு இருக்கா? சனியன் என்னையோட தலைமுழுகு. அது வீட்டுல இருக்க தரித்திரம் தான். அதாம்மா சொல்லிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட பேசின மாதிரி முத்துக்கிட்ட பேசுறதே அவன் கொலை பண்ற கூட அஞ்ச மாட்டான், பாத்து இருந்துக்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதான் சரி, இனிமே வாயை தர பழக்கம். இனி வரட்டு அம்மா தங்கச்சின்னு வீட்டு பக்கம் வரட்டு, அப்பவே இருக்க வாயில மண்ணள்ளி போடுறேன். நீ வீட்டுக்குள்ள வா. நல்லா வந்து சேர்ந்துருக்கு பாரு என் வயிற்றுல. அதை பெற்றதுக்கு 10 கிலோ அரிசியை பெற்றிருந்தா கூட ஆசாசியா பொங்கி தின்றுக்கலாம். சீ.